தாய் வீடு செப்டம்பர் 2025. மகாகவி பாரதியின் மாண்புறு சீடர்கள் கண்ணனும் கனகலிங்கமும். எழுதியவர் கிருங்கை சேதுபதி. மகாகவி பாரதிக்கு வாய்த்த சீடர்கள் எத்தனையோ பேர். அவர்களுள் அவரே தனக்கு சீடர்களாக அமைத்து கொண்டவர்கள் இருவர். ஒருவர் எங்கிருந்தோ வந்த குவளை கண்ணன், மற்றொருவர் இங்கிருந்தே தன் பக்தி பணிவால் பாரதியை தன்பால் ஈர்த்து கொண்ட கனகலிங்கம். கண்ணனும் கனகலிங்கமும் பாரதியின் இரு கண்கள் என கொண்டால் மிகையாகாது. பார்மேல் கனத்த புகழ் குவளையூர் கண்ணன் என்பான் என்று சொன்ன பார்ப்பார குலத்தினிலே பிறந்தான் கண்ணன், பறையறையும் மரவரையும் நிகராக்கொண்டான் என்று பாரதி 66-42 பாடலில் குவளைக்கண்ணனை பாடுகிறார் பாரதியார். அவரே நந்தனைப் போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை என்று உயிர் பெற்ற தமிழர் பாட்டில் பொதுவாக பாடிய அந்த பாடலையும் முன்னர் சொல்லிய பாடலையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்தம் சுட்டும் வெளிச்சுடரின் முன் கண்ணனும் கனகலிங்கமும் நேருற நிற்கும் காட்சி தெரியும். இவர்கள் இருவர் மட்டுமல்லர், அவர் காணும் எவரும் சரிநிகர் சமானமானவர்களே. மனிதரில் 1000 ஜாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவதில்லை என்பது பாரதியின் கோட்பாடு. இதில் வியப்பு என்னவெனில், கண்ணனும் கனகலிங்கமும் பாரதி பாசறையில் ஒரு சாலை மாணாக்கராக முன்பே புதுவை கல்விக் கல்லூரி என்னும் பள்ளியில் ஒரு சாலை மாணாக்கராக பயின்று வந்தவர்கள் என்பதுதான். பாரதியை சந்திக்கும் முன்னும் சந்தித்த பின்னும் குவளைக்கண்ணனின் பண்புகள் எவ்வாறு இருந்தன என்பதை கனகலிங்கம் தனது என் குருநாதர் நூலில் குவளைக்கண்ணனின் குணாதிசயங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொகுத்து சுட்டியிருக்கிறார். அதில் பாரதியின் பராக்கிரமமும் பதிவாகியிருக்கின்றது. யாரே ஆகினும் தன் பள்ளிப்பருவ நினைவுகளை சொல்லும்போது அந்த வயதிற்குள்ளேயே போய்விடுவதுண்டு. அதற்கு கனகலிங்கமும் விதிவிலக்கானவர் அல்லர். அவர்தம் பள்ளிப்பருவ நினைவுகள். பள்ளியில் பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள், ஞானம் போதித்தவர் குருநாதர் என்கிற தெளிவு அவருக்கு உண்டு. அதனால் இவ்விருவரையும் நினைவுபடுத்தி எழுதும் கனகலிங்கம் பள்ளி ஆசிரியர்களை அக்கால வழக்கப்படி உபாத்தியாயர்கள் என்றும் பாரதியாரை குருநாதர் என்றும் இப்பதிவில் குறித்திருக்கிறார். குவளைக்கண்ணனின் குணாதிசயங்கள் என்ற தலைப்பிட்டு அவர் எழுதுகிறார். என் குருநாதர், அதாவது பாரதி, புதுவையில் அடி வைத்தபோது அன்னவருக்கு கிடைத்த நண்பர் குவளைக்கண்ணன் என்ற ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார்தான். நானும் குவளைக்கண்ணனும் புதுவை உயர்தரப் பள்ளியில் ஒன்றாக வாசித்து வந்தோம். அப்போது ஸ்ரீ V.A. சுவாமிநாத ஐயர் BA.LT ஹெட்மாஸ்டராகவும் ஸ்ரீ சூசை ரெட்டியார் அடுத்த தலைமை ஆசிரியராகவும் இருந்து வந்தார்கள். எங்கள் வகுப்பு உபாத்தியாயர் ஓர் ஐயங்கார். சுமார் 38 வருஷங்கள் கழிந்து விட்டதால் அவர் பெயர் மட்டும் ஞாபகத்திற்கு வரவில்லை. தலையில் தலைக்குட்டை, மேலே நீண்ட கோட்டு, இடையில் கரைவேட்டி, நெற்றியில் பட்டை நாமத்துடன் அவர் பள்ளிக்கு வருவார். அவருடைய மூக்கு நீண்டிருந்தமையால் கொம்பேரி மூக்கன் வாத்தியார் என்று நாங்கள் வேடிக்கையாக அவரை அழைப்பது வழக்கம். இது எழுதப்பட்டு அச்சேற்றம் கண்ட காலம் 1947ஆம் ஆண்டு. அதற்கு முன்னதாக 38 ஆண்டுகள் என்றால் அது எவ்வளவு என்பதை நாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம். இது கனகலிங்கம் அவர்களது வகுப்பறை நினைவின் பதிவு. பணிக்கு வந்த ஆசிரியர்களின் தோற்றம் இவ்வாறு என்றால், உடன் பயில வந்த குவளைக்கண்ணனின் தோற்றம் எவ்வாறு இருந்திருக்கும்? அதையும் அவரே எழுதுகிறார். எனது நண்பர் குவளைக்கண்ணன் பள்ளிக்கூடத்திற்கு வரும்போது சட்டை எதுவும் போட மாட்டார். ஒரு அங்கவஸ்திரத்தை மட்டும் போர்த்தி கொண்டு புத்தகத்துடன் வருவார். நெற்றியில் பட்டை நாமம் துலங்கும். பள்ளியில் படிக்கும்போது மிகவும் வைதிகமாகவே இருந்து வந்தார். படிப்பை விட்ட பின்னர் அவர் உத்தியோகம் எதுவும் செய்ய நான் பார்த்ததில்லை என்கிறார். குருநாதர் சொல் கேட்ட குவளைக்கண்ணன். பாரதியார் புதுவையில் புகுந்த ஆண்டு 1908 இறுதிக்காலம். அப்போது எங்கிருந்தோ வந்த கண்ணன் தான் எல்லாமாகி நின்று உதவியிருக்கிறார். கைகாட்டி விலகி கொள்ளாமல் அவர் தம் காரியம் யாவினுக்கும் இயன்றவரை கை கொடுத்திருக்கிறார். இவர் இல்லாமல் பாரதிக்கு எந்த பணியும் நடத்த இயலாது என்கிற நிலை. இந்த காலகட்டத்தில் படிப்பு முடித்து பணி தேடத் தொடங்கியிருக்கிறார் குவளைக்கண்ணன். புதுவை கல்விக் கல்லூரி என்னும் உயர்தரப் பள்ளியில் பயின்ற குவளைக்கண்ணன் படிப்பேறாத நிலையில் இல்லை. தாய்மொழியாக தமிழை கொண்டிருந்த அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு இரண்டிலும் அறிவு வாய்ந்தவர் என்கிறார் அவரை நேரில் சந்தித்த கவியரசு கிவா ஜெகநாதன். தேடிய பணி கிட்டிய போதிலும் அங்கு செல்ல முடியாத நிலை குவளைக்கண்ணனுக்கு குருவால் வாய்த்தது. இதனை அவரே சொல்ல கேட்ட கிவாஜா எழுதுகிறார். 1912ஆம் வருஷம் ராலி கம்பெனியிலிருந்து உத்தியோகம் தருவதாக கடிதம் வந்ததாம். அதை கிருஷ்ணமாச்சாரியார் பாரதியாரிடம் கொண்டு போய் காட்டினார். அந்த மனுஷர் சிறிதேனும் தயாதாட்சண்யமின்றி அதை கிழித்து போட்டு விட்டாராம்.
திருவண்ணாமலையில் அந்த கம்பெனியார் சில வேலைகளை நடத்தி வந்தபடியால் அங்கே வரும்படி கிருஷ்ணமாச்சாரியாருக்கு உத்தரவு வந்திருந்தது. பாரதியார் உத்தரவை கிழித்து போட்டவுடன் கிருஷ்ணமாச்சாரியார், என்ன இப்படி செய்துவிட்டீர்களே என்றார். கிருஷ்ணா, நீ திருவண்ணாமலைக்கு போய்விட்டால் எனக்கு இங்கே யார் துணை என்று பாரதியார் கேட்டார். வாஸ்தவம், நமக்கு இவர் துணை, இவருக்கு நாம் துணை என்ற திருப்தியோடு அவர் இருந்து விட்டார் என்று எழுதுகிறார். இது அந்த நேரத்தில் வந்த திருப்தி அன்று, அவர்தம் ஆயுட்காலம் முழுக்கவும் அடைந்த திருப்தி. நிறைவு காலத்தில் அவர்தம் வாக்காகவே கேட்ட கீவாஜா இதனையும் பின்வருமாறு பதிவிடுகிறார். நான் ஏழை, அறிவில்லாதவன். அவர் எனக்கும் தமது செய்யுட்களிலே ஒரு ஸ்தானம் கொடுத்திருக்கிறார். கிருஷ்ணா, பொருட்செல்வம் அழிந்து விடுமடா, கவிச்செல்வம் தருகிறேன் உனக்கு என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை குவளை கிருஷ்ணமாச்சாரியாரோடு பழகிய யாவரும் ஒரு முறை அல்ல பல முறை கேட்டிருப்பார்கள். இருந்த சந்தோஷத்துக்கு ஈடுமுண்டோ என்று எழுதுகிறார். இது இப்போது இனிக்கலாம். போராட்ட களத்தில் இருந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? துணிவும் குருவிடன் காட்டிய பணிவும் இல்லையென்றால் கண்ணனுக்கு இது வாய்க்குமா? குருநாதருக்கு தொண்டாற்றினாலும் வருமானத்திற்கு வழியும் தேண்டுமல்லவா? குவளைக்கண்ணனின் பட்டாச்சாரியர் பணி. பணி ஏதும் இல்லாமல் இருந்தாலும் பசிக்கு உணவு வேண்டுமல்லவா? தன் குலத்தொழிலேயே, அதாவது பெருமாள் கோயிலில் பட்டாச்சாரியார் பணியையே குவளைக்கண்ணன் மேற்கொண்டிருக்கிறார் என்பது ஓரளவிற்கு தெரிய வருகிறது. பள்ளி விட்டு நின்ற பிறகு குவளைக்கண்ணனை கண்ட இடம் எதுவென்று கனகலிங்கம் சொல்கிறார். புதுவை பெருமாள் கோவிலில் பட்டாச்சாரியராக இருந்து வந்தார் என்று நான் கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் 2 சமயங்களில் புதுவை நீதிஸ்தலத்தில் சாட்சிகளாக வரும் பிராமணர் அல்லாதவருக்கு அவர் துளசி தீர்த்தம் கொடுக்கும்போது நான் பார்த்திருக்கிறேன். அக்காலத்தில் புதுவை கோர்ட்டுகளில் சாட்சியம் பிரமாணம் செய்வதற்காக முஸ்லீம்களுக்காக விருத்தாப்பிய முஸ்லீம் ஒருவர் குர்ஆன் புத்தகத்துடனும், பிராமணர் அல்லாதவர்களுக்காக ஐயங்கார் துளசி தீர்த்த பாத்திரத்துடனும், ஹரிஜன சமூகத்தாருக்காக வள்ளுவ பண்டாரம் ஒருவர் துளசி தீர்த்த பாத்திரத்துடனும் காட்சியளிப்பார்கள். கிறிஸ்தவர்களுக்காக ஒருவரும் கிடையாது. அவர்கள் கையை மட்டும் தூக்கி பிரமாணம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இப்போது இந்த வழக்கங்கள் எல்லாம் நீங்கி எல்லா வகுப்பாரும் கையை தூக்கி சத்தியம் செய்ய வேண்டிய முறை ஏற்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். மகாகவி பாரதியாரின் மாண்புறு சீடராக வயிற்றுப்பாட்டுக்கு குவளைக்கண்ணன் இந்த பணி என்றாலும் தன் வாழ்க்கை பாட்டிற்கு பாரதியே கதி என்று சரணடைந்து கொண்டார். அவரது குரு பக்தி அளப்பரியது. அதையும் கனகலிங்கம், பாரதியார் குவளைக்கண்ணனிடம் அளவு கடந்த அன்பு பாராட்டி வந்தார். அவர் விருப்பத்திற்கு கண்ணன் 2 சொல்ல மாட்டார். நாள்தோறும் பாரதியாரை தரிசிக்காமல் இருக்க மாட்டார் என்று விளக்குகிறார். வைதிக ஐயங்கராக இருந்த குவளைக்கண்ணன் பாரதி இல்லத்தில் எவ்வாறு இருந்தார், அவரது பண்பும் செயலும் எத்தகையனவாக இருந்தன என்பதை பார்த்தும் பழகி அனுபவித்தும் தெரிந்து கொண்டவர் கனகலிங்கம். அவர் பாரதியார் வீட்டில் என்னை கண்டுவிட்டால் கனகலிங்கம் கனகலிங்கம் என்று புன்சிரிப்புடன் அன்போடு அழைத்து அருகில் உட்கார வைத்துக் கொள்வார். ஈஸ்வரன் தர்மராஜா கோவில் வீதியில் 10வது எண்ணுள்ள வீட்டில் பாரதியார் குடியிருந்த போது குவளைக்கண்ணனை நான் அடிக்கடி பார்ப்பதுண்டு. பள்ளியில் படிக்கும்போது காட்டி வந்த வைதிகமெல்லாம் பாரதியாரின் அன்பை பெற்றபின் எங்கோ போய் ஒளிந்து கொண்டதோ தெரியவில்லை என்கிறார். இந்த மாற்றத்திற்கு காரணம் பாரதியார் அவருக்கு செய்த உபதேசம். அது யாது? பறையனுக்கு போஜனம் செய்வித்து பக்கத்திலிருந்து சாப்பிட்டால் நீ மனுஷனிடம் அன்புடையவனாக விளங்குவாய் என்று குருநாதர் குவளைக்கண்ணனிடம் அடிக்கடி சொல்லி வருவார். என்னை பார்த்து, அதோ கனகலிங்கம் வருகிறான், அவனை பார்த்து யாராகிலும் பறையன் என்று சொல்லுவார்களா என்று கேட்பார். இதே கேள்வியை அவர் புரட்சி கவிஞர் ஸ்ரீ பாரதிதாசனிடமும் அடிக்கடி கேட்பதுண்டு. இது கனகலிங்கம் எழுதும் உபதேச உண்மை. அந்த காலத்தில், இன்றைக்கு இது எளிது. ஜாதி வெறியும் மதத்வேஷமும் நிறைந்த அந்த காலத்தில் தன்னளவில் மட்டுமன்றி தன் சீடர்களிடத்தும் இந்நெறி பரப்பி வாழ்ந்து காட்டுதல் என்பது அவ்வளவு எளிதன்று. முற்றிலும் புதிய இடத்தில், மற்றொரு நாட்டிற்கு அடிமைப்பட்டு கிடந்த ஒரு பிரதேசத்தில் தன்னந்தனி நபராய் வந்து வாழ்கின்ற ஒருவர் இத்தகு முயற்சிகளில் இறங்கி தன் சொந்த ஜாதியையே பகைத்தும் தன் சீடர்களை தன் வயப்படுத்தி நெறிப்படுத்தியும் ஆட்கொள்ளுதல் என்பது எவ்வளவு கடினம். இதனை நன்கு உணர்ந்த பாரதியின் சீடர் கனகலிங்கம் அக்கால அரசியல் சமூக சூழல்களை பின்வருமாறு விவரிக்கிறார். அந்த காலத்தில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற 3ஐயும் கொள்கைகளாக கொண்ட குடியரசின் கீழ் இருந்த புதுவை நீதி ஸ்தலங்களிலேயே ஜாதி வித்தியாசங்கள் இருந்தன என்றால், கோவில், ஹோட்டல், சவரக்கூடம், நாடக கொட்டகை முதலான இடங்களில் சொல்லவும் வேண்டுமா? ஜாதி வேற்றுமைகள் தலைவிரித்தாடிய அக்காலத்தில் கூண்டில் அடைப்பட்ட கிளியைப் போலிருந்த பாரதியாரால் என்ன செய்ய முடியும்?
தேர்தல் காலத்தில் எங்கும் அடிதடி நடக்கும். பாரதியார் எதற்கும் அஞ்சாமல் ஜாதி வித்தியாசம் பார்க்கும் மடமையை விளக்கி பறையர்களை ஏன் கோவிலுக்குள் அனுமதிக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டு அனுமதிக்க வேண்டும் என்பதற்கு தக்க ஆதாரங்களுடன் விளக்கி கோவில் திருத்தம் என்ற நோட்டீஸ் எழுதி துணிவுடன் வெளியிட்டார். அதில் குவளைக்கண்ணனை கையொப்பமிடச் செய்திருந்தார். இதனை கண்ணுற்ற பெருமாள் கோவில் ஐயங்கார்கள் குவளைக்கண்ணனிடம் கோபாவேசம் கொண்டு சந்நிதியில் அவர் நிற்கும்போது கோஷ்டியில் சேர்க்காமல் ஜாதி பிரஷ்டம் செய்தவரைப் போல ஒதுக்கமாக வைத்துத்தான் தீர்த்தம் கொடுத்து வந்தார்கள் என்பதை பாரதியார் அனந்தம் தடவைகள் என்னிடம் சொல்லியிருக்கிறார். இது பொய்யில்லை, புனைவில்லை, கற்பனையும் இல்லை. கனகலிங்கம் என்கிற பாரதி அன்பர் கண்களால் கண்டது, காதால் கேட்டது, நேரில் அனுபவிக்க நேர்ந்தது. இதெல்லாம் பாரதி என்கிற லட்சியவாதிக்கு சரி. அவரை குருவாக கொண்டு வாழ்ந்த குவளைக்கண்ணனுக்கு குருவே சரணம் என்று சரணாகதி அடைந்த பின்னர் வேறு எவர் அவரை மாற்றிவிட முடியும்? தன்னிலை தாழாது இறுதி வரை அவர் இருந்த திறத்தை கனகலிங்கம் சொல்கிறார். ஐயங்கார்களின் பூச்சாண்டிகளுக்கெல்லாம் குவளைக்கண்ணன் அஞ்சினவர் அல்லர். கடைசி வரை பாரதியாரின் விசுவாசத்தையும் நட்பையும் கைவிடாமல் ஒழுகி வந்தார். பாரதிதான் அவரை கெடுத்துவிட்டார் என்று பலரும் சொல்லி வந்தனர். அதையும் அவர் காதில் போட்டுக்கொள்ளாமல் பாரதியார் வீட்டுக்கு அடிக்கடி போய் வந்து கொண்டிருந்தார். இந்த மாற்றமும் ஏற்றமும் திடீரென்று குவளைக்கண்ணனுக்கு வந்ததென்று சொல்ல முடியாது. படிப்படியாக அவரை பரிணமிக்க வைத்தவர் பாரதியார். அதனை தன் வாக்காக கண்ணனும் தந்திருக்கிறார். அது தனித்து காண வேண்டியது. நிறைவாக, அன்றைக்கு கனவாக இருந்த பாரதியின் செயற்திட்டங்கள் பல இன்றைக்கு நனவாகி வருகின்றன. நாள்தோறும் நடைமுறையில் இருக்கின்றன. அதில் ஒன்று ஆலயங்களில் ஹரிஜன பிரவேசம். அதை அக்காலத்திலேயே நேருறக் கண்டவர் ரா. கனகலிங்கம். குவளைக்கண்ணனின் குணாதிசயங்கள் பற்றி குறிப்பிட்ட அத்தியாயத்தை அவர் இப்படி முடிக்கிறார். இப்போது ஹரிஜன மக்கள் புதுவை பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கும் பாக்கியம் பெற்று விட்டார்கள். அன்று பாரதியார் கேட்ட கேள்விக்கு பதிலாக இன்று எல்லோருக்கும் சம உரிமை கிடைத்திருக்கிறது. உண்மைதானே? குருநாதரின் கொள்கைக்கு உடன்பட்ட சீடர்கள் சொல்வது எப்படி பொய்யாகி போகும்? நன்றி.